உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தி. அதிமுக கூட்டணியில் இணையுமாறு தாவேக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் இணையுமாறு தாவேக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். இப்போ சீமான் மற்றும் விஜய்க்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? விரிவான விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சீமான் மற்றும் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணலில் சீமான் விஜய்க்கு அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில் அந்த பதில் என்பது அமைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி தாவேகாவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற நிருபரினுடைய கேள்விக்கு இது தொடர்பான பேச்சுவார்த்தை, அதாவது சீமான் விஜய் தரப்புடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் திமுகவை தோற்கடிக்க ஒத்த மனமுடைய கட்சிகள் ஒன்றிணையலாம், இதில் சீமான் விஜய் தரப்பும் அடங்கும் என்று அவரினுடைய பதிலானது இருக்கிறது. அதாவது சீமான் விஜய்க்கு நேரடியாகவே அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில இவரினுடைய பதில் என்பது அமைந்திருக்கிறது. திருவாரூர் அதே மாதிரி டெல்டா பகுதிகளில் அவர் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல அந்த பகுதியில இருந்து ஆங்கில நாளிதழுக்கு அவர் கொடுத்த அந்த நேர்காணலில் இத்தகைய அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார். அதே போல பாஜக கூட்டணி உடையுமா என்ற நிருபரின் கேள்விக்கு திட்டவட்டமாக இபிஎஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி உடையும் என்று எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து வருகிறார். அதற்கு இபிஎஸும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல மீண்டும் ஒரு முறை மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த பதில் என்பது அமைந்திருக்கிறது. கூட்டணியை உடைக்கும் முயற்சி வெற்றி பெறாது என்று இபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். மேலும் கூட்டணி ஆட்சி குறித்தும் தொடர்ந்து அந்த கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில அது தொடர்பான பதிலளித்த இபிஎஸ், பாஜக கூறி வரக்கூடிய கூட்டணி ஆட்சியை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அவர்களினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த பாஜகவினர் இப்படி பேசி வருகிறார்கள் என்ற தோணியிலும் கூட அவர் பதிலளித்திருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணியை உடைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறாது, பாஜக கூறும் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே இது தொடர்பாக அவர்கள் பேசி வருவதாக கூறியிருக்கக்கூடிய இபிஎஸ், அடுத்த அரசு மக்களின் எண்ணத்தின்படி அமையும், மக்களின் ஒரே கட்சி ஆட்சி என்பதை விரும்புகிறார்கள், அதே நோக்கில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்றும் திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். இதில் முக்கியமான அம்சம் என்பது சீமான் விஜய்க்கு நேரடியாகவே அந்த நேர்காணலில் அழைப்பு விடுத்திருப்பதுதான். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகளோடு அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற நிருபரினுடைய கேள்விக்கு இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை, ஆனால் திமுகவை தோற்கடிக்க ஒத்த மனமுடைய கட்சிகள் ஒன்றிணையலாம், அதில் சீமான் நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி தாவேகா கட்சியும் அடங்கும் என்ற தோணியில் அவர் சீமான் விஜய்க்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.